பிரைஸ் எல்லாம் ஏசப்பா கிட்ட ஒரு திமிர்வாதக்காரனை சுகம் பெறுவதற்காக அழைச்சிட்டு வராங்க. அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசப்பா ஒரு வீட்டில் பிரசங்கம் பண்ணிட்டுருக்காரு. வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிற அந்த இடத்துல நியாய சாஸ்திரிகள் இருந்தாங்க, பரிசேயர்கள் இருந்தாங்க, திரள் கூட்ட ஜனங்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு இவங்க 4 பேர் அவங்க கூட்டிகிட்டு வராங்க. ஏசப்பா அவனை என்ன சொல்கிறாருன்னா, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி அவனை குணமாக்குறாரு. அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் அவன் ரொம்ப ஒரு அட்டுழியை செஞ்சுருக்கிறவனாக இருந்திருக்கலாம். அப்போ இதை பார்த்துட்டு கூட்டம் நினச்சிருக்கான், இவன் பண்ண திமுறைக்கு இவன் அனுபவிக்கிறான்ப்பா அப்படின்னு ஒரு கூட்டம் வந்துச்சு. நம்ம இன்னொரு கூட்டம், நம்ம என்ன பண்ண முடியும், இப்படியே தான் இருக்கலாம் இத்தனை வருஷமா, ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும், அப்படி ஒரு கூட்டம். ஆனால் இவன் சில நல்லவர்களை தனக்காக வைத்திருந்தான். அவங்க எப்படியாவது இவனுக்கு சுகம் கிடைச்சா அப்படின்னு இவன் தப்பு தான் பண்ணான், ஆனாலும் ஏசப்பா வந்து சுகமாக்குவார், இவனுக்கு நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. பயங்கர கூட்டம், அது உள்ளுக்குள்ளே நுழைய முடியல. அப்போ வசனம் போட்டிருக்கு, எப்படியாவது இயேசுவின் முன்பதாக இவனை கொண்டு வைத்து விட வேண்டும் என்று சொல்லி வகை தேடினார்கள். அவங்க வகை தேடுறாங்க, எதாவது பண்ணிடணும், எப்படியாவது இவனை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு வகை தேடும்போது அவங்களுக்கு ஒரு வழி தோணுது, மேலேருந்து இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது சாதாரண விஷயம் இல்லை, அது இன்னொருத்தவங்களோட வீடு. அங்கே ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அங்கே நியாய சாஸ்திரிகள் பெரிய பெரிய ஆளுங்க உட்காந்துருக்குறாங்க. இவங்க துணிஞ்சு அவனுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மேற்கூரையை இது பண்ணிட்டு இறக்குறாங்க. இப்போ இவங்களுக்கு தெரியும் இது வந்து பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். நம்ம நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, நமக்கு நிறைய எதிர்ப்பு வரும்னு தெரியும். ஆனாலும் அவங்க மனசில் வந்து நம்மளுடைய மனசில் என்ன இருக்குன்றது கர்த்தருக்கு தெரியும். அதை பார்த்து இவனுக்கு கண்டிப்பாக ஒரு சுகம் கொடுப்பாரு. நாம் மற்றவங்களுக்கு கேடு உண்டாக்க இதை செய்யலை, இவனுடைய நன்மைக்காக இதை செய்யணும், அதை பார்த்து ஆண்டவர் செய்வார். இன்னொன்று எதாவது செஞ்சு இவன் உள்ளே இறக்கிட்டா போதும். யோசிச்சு பாருங்களேன், நம்ம அந்த இடத்துல இருந்திருந்தா நான் ஒருவேளை நானாக இருந்தால் அந்த கேள்வியை கேட்டிருப்பேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளே இறக்குறோமே சுகம் கிடைக்கலன்னா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆனால் அவங்க யாருமே அதை நினைக்கல, எப்படியோ உள்ளே இறக்கிட்டா போதும் எனக்கு சுகம் கஷ்டம் அப்படின்னு நினச்சாங்க. இந்த விசுவாசத்தை கர்த்தர் பார்த்தார். இதில் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, எப்படியோ நமக்கு போட்டோம், இல்லை அந்த 4 பேரை நான் ஒருத்தியாக இருந்திருந்தா கூட, இவ்வளோ கூட்டம் இருக்குது, இத்தனை பேர் இருக்காங்க, உள்ளே போக முடியல, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், எப்படியோ அவர் இங்கே தானே சுற்றிட்டு இருக்க போகிறார் ஏசப்பா, இன்னொரு கூட்டத்தில் போய் சுகம் கிடச்சிக்கலாம். ஆனால் இந்த 4 பேர் அப்படி இல்லை, அவங்களுடைய நன்மையை விரும்பினார்கள். மற்றவர்கள் போல் அவர்கள் இல்லை. இவன் தான் நிறைய தப்பு பாவம் செஞ்சிருந்தாலும் இவன் இந்த 4 பேரை சம்பாரிச்சு வச்சுருந்தான் தன்னுடைய வாழ்க்கையில். தன்னுடைய நலனை விரும்புகிறவர்கள் இவங்களால தான் இவனுக்கு இந்த சுகம் கிடச்சிது. அப்போது என் கூட இருக்கிற 4 பேர் இப்படி சம்பாரிச்சு வைக்கணும், என்னுடைய நலனை விரும்புகிறவர்கள், எனக்கு நடக்கிற நன்மைகள் இல்லை அவங்களுக்கு பங்குண்டு. நீங்கள் வசனம் சொல்லுது, உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் விட்டு விடாதே. அப்போது நான் இன்னைக்கு சேர்த்து வைக்கிறேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வர என் பிள்ளைங்களுக்கு அவங்க நன்மை செய்கிறவர்களாக நான் வந்து பழகி அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே நான் வந்து சேர்த்து வைக்கணும். எனக்கு நன்மை நினைக்காதவர்களோடு நான் வந்து நட்பை பழக்கி வைத்து கொண்டேன்னா தெர் இஸ் நோ யூஸ். நாளைக்கு நான் இல்லைனாலும் நம்ம அம்மாவோட ஃப்ரெண்டு இவங்க இருந்தாங்களே, இவங்க நமக்கு நல்லது செய்வாங்க. இப்படிப்பட்ட ஜனங்களை உங்களை சுற்றி வைத்து கொள்ளுங்கள். இவங்களால தான் அவனுக்கு அன்றைக்கி சுகம் கிடச்சிது. அப்போது உங்களுடைய நலன்களிலே இப்படிப்பட்டவர்கள் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு பங்குண்டு. இப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்டவர்களை உங்களை சுற்றி வைத்து கொள்ளுங்கள். அவர்கள் நிமித்தமாக அப்படியே வாழ்க்கையில் நன்மைகள் வந்து நடக்கும். God bless you.